குட் ஆஃப்டர்நூன். சுகவனம் ஃபார்ம் போயின்ட்டுருக்கேன். நம்ம இங்கே ஃபார்முக்கு வந்து ஒரு 3 நிலம் தாண்டி போகணும். அந்த வரப்பில் தான் நடந்துட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேலாம் சரியான மழை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சண்டே ஆகிடுச்சு, மண்டே ஆகிடுது. இப்போ ஸ்டில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி கொஞ்சம் கூட வற்றவே இல்லை அந்த நிலங்களில். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா வந்து ஏற்கனவே இந்த பக்கம் பூமி எல்லாமே வந்து கொஞ்சம் களியும் சுண்ணாம்பும் நிறைஞ்ச நிலங்கள் தான். அதை இன்னும் ஃபர்தராக நம்ம ஃபுல்லாக ஓட்டி கெமிக்கல் யூசேஜ் அதெல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த பூமி வந்து வாட்டர் அப்சார்ப்ஷனே இல்லாமல் இருக்குது. இங்கே இன்னும் வெயிலும் பெருசாக வர ஆரம்பிக்கல அதுக்கப்புறம். ஸோ அதனால் வந்து த டேக்ஸ் டைம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்பன் ஆர் ஹியூமிக் சேர்க்கச்ச என்ன ஆகும்னா மண் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும், தண்ணி வந்து தங்காது. அன்லஸ் ரொம்ப வெள்ளமாக வந்து இந்த பக்கம் இருக்கிற ஏரியெல்லாம் திறந்து விட்டாலே ஒழிய மண் வந்து முடிஞ்ச அளவுக்கு மழையெல்லாம் வந்து அப்சார்ப் பண்ணிடுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கடியில் நிலத்தடி நீர் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒன்று, வெள்ளெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். மரங்களுக்கு தண்ணி விடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடும் நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஹியூமஸ் ஜாஸ்தியாகச்ச நம்மளுக்கு அட்வான்டேஜ். இன்னொன்று வந்து இந்த வேரழுகள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பயிர்களுக்கு வராது. இதெல்லாம் நெல் அறுவடை பண்ண நிலம். அந்த வண்டி போன ஒரு இடத்துலையும் அவ்வளோ தண்ணி நிற்கிறது. இங்கே கிராமத்துலலாம் எப்படின்னா நல்ல மழை பெஞ்சதுன்னா தண்ணி ஓடிட்டே இருக்கும், எங்கேயும் நிற்காது. ஏன்னா வந்து அதனோட வழித்தடம்லாம் கரெக்டாக இருக்கும். ஏரியோ இல்லாட்டா அந்த நிலங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்லோப்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு லெவலுக்கு கீழே கொஞ்சமாக இருக்கிற தண்ணிலாம் வந்து பூமி தான் அப்சார்ப் பண்ணும். ஆனால் எப்போ வந்து நம்மளுக்கு வந்து பூமியில் வந்து அந்த ரொம்ப குழப்பு தன்மை ஜாஸ்தியாகி ஹியூமஸே இல்லாதப்ப அதுவுமே அப்சார்ப் பண்ண முடியாது. அதால் அது வந்து நேச்சுரல் எவாப்ரேஷனில் தான் நடக்கணும். இப்போ கேட்டு திறந்து நம்ம ஃபார்ம்குள்ளே நுழையிறோம். ஸோ அதே மழை அளவு தான் நம்மளுக்கு இங்கே நிலத்துலையும் கிடச்சிருக்கு. ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரு துளி தண்ணி கூட இல்லை. ஃபுல்லி ட்ரைடு, கம்ப்ளீட்லி ட்ரைடு. இது மெயின்லி பிகாஸ் வந்து நம்ம இது வந்து நோட்டில் ஃபார்ம். நம்ம வந்து மண்ணை டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இந்த நிலம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல்லும் களைங்களும் தான் இருக்கும். களைங்க பரவாயில்ல, பட் அருகம்புல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுக்குன்னு ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை, சொல்யூஷன் இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அப்பப்போ ப்ரஷ் கட்டர் வச்சு அடிச்சு விடுவோம். ரொம்ப ஆழமாலாம் அடிக்க வேண்டாம். ஒன்ஸ் அடித்தோம்னா அப்படியே ஒரு 2-3 மந்த்ஸ் எங்களுக்கு நடக்கிற அளவுக்கு கீழே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிகிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் தான் அடிப்போம். அதுக்கப்புறம் அப்படியே வி வில் லிவ் வித் தட் தான். இப்போ இது மழை பெஞ்சதுனால இந்த இடம்லாம் நிறைய புல் வளர்ந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ வந்து திருப்பி ஒரு வாட்டி அடித்து விடணும். இந்த வாட்டி மேபி இந்த வீக் வரைச்சா நம்ம வந்து இது கொஞ்சம் அடித்து விடலாம். நிறைய களை வந்துருச்சு. அட்வான்டேஜ் இன் சம்மர் என்னென்னா வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி அடித்தோம்னா ஒரு 3 months 4 months ஆனால் கூட டக்குன்னு களை எழும்பி வராது. ஏன்னா வந்து அருகன் எல்லாமே காஞ்சிரும். அது என்ன ஆகும்னா மழை வந்த பிறகு திருப்பி டக்குன்னு முளைச்சி எழுந்துக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அட்வான்டேஜ். ரொம்ப மண்ணை டிஸ்டர்ப் பண்ணாத நம்மளோட ஹியூமஸ் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா, அப்படியே விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து தண்ணி ஃபுல்லாகவே வந்து பூமியில் ரீசார்ஜ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பேஞ்ச மழைக்கு பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கெல்லாம் தண்ணியே விட வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் ஆனால் கூட ஒன்றுமே ஆகாது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஈரம் நிறைய இருக்கச்ச சூடோமோனாஸ் ஏதாவது ஒரு லிட்டர் அப்படி வந்து கொடுத்து விடுவேன். ஏன்னா வந்து
இந்த வேர் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே வந்து தண்ணி நிறைய இருக்கச்ச கண்டிப்பாக வரும். அது வராமல் இருக்கும். மற்றபடி நம்ம வேறு எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. அதனால் ஈரம் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்துடாது. அதே மாதிரி நம்ம ஈயம் கரைசலும் கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஈரம் பூமியில் இருக்கச்ச அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ரொம்ப வேகமாக பரவும். அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கேட்லேருந்து ஒரு கிணறு வரைக்கும் வந்துட்டோம். நம்ம எங்கேயுமே தண்ணி இல்லை. ஸோ எல்லா இடமுமே க்ளீன் பேட்சாக தான் இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா வந்து இப்போ நான் வந்து இந்த களை எடுத்துகிட்டு மண்வெட்டியில் கொத்தி கொஞ்சம் மண் அணைச்சி விடுவேன் இறங்குனதெல்லாம். இப்போ அது தொட முடியாது. ஏன்னா மண்வெட்டி பிடிக்கும், அந்த ஈரம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இது க்ளே சாயில்ன்றதுனால. அதனால் அது மட்டும் பண்ண முடியாது. ஸோ வேறு எடுத்துகிட்டு என்ன பண்ணோன்னா அப்படியே மல்ச் போட்டு விட வேண்டியது தான். இன்றைக்கி வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் பேட்சுக்கு வந்து அந்த மாமரம்லாம் ப்ரூன் பண்ண சொன்னேன் இல்லையா, அது வந்து இன்னும் அந்த கீழே இருக்கிற களையெல்லாம் எடுத்து விடாமல் இருக்கேன். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி அதெல்லாம் மல்ச் பண்ணணும். அப்புறம் கொய்யாலாம் கொஞ்சம் கட் பண்ணி விடணும். ஏன்னா பட்டோன்றதுனால கட் பண்ணி விட்டால் காய் நிறைய பிடிக்கும். ஏலைக்கு அடுத்த பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. மேலே பாருங்கள் பழுத்துருச்சு. நேற்று நான் 2 பழம் இதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி அப்படியே சாப்பிட்டேன். மரத்துலேருந்தே பறித்து சாப்பிட்டேன். ஸோ இது வந்து டியூ ஃபார் ஹார்வெஸ்ட். மேபி இன்றைக்கி நாளைக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்தார்னா சென்னைக்கு கொடுத்து அனுப்பலான்னா கட் பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணிவிடுவேன். பேலன்ஸ் வந்து இட் வில் கோ டு பனானா பவுடர். ஸோ வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் I'll just post it separately. Thank you.